Hi friends, welcome to Beauty Kitchen Face Pack. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் நம்ம 3 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணணும். அது எப்படி ஃபாலோ பண்ணணும், என்ன ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம முகத்தை கழுவிட்டு, உங்கள்கிட்ட ஸ்டீம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் முகத்துக்கு நல்லா ஸ்டீம் கொடுத்துக்கலாம். ஸ்டீம் கொடுத்துருந்தோம் அப்போது அந்த நம்ம முகத்தில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் நல்லா ஃபுல் கிளியர் ஆகிட்டு நம்மளுக்கு வரும். அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஸ்டீம். என்கிட்ட ஸ்டீம் இல்லாத காரணத்துக்கு நான் வந்து எவ்வளோ சூடு வேணும் அந்தளவுக்கு நான் சுடு தண்ணி எடுத்துன்னு வந்திருக்கிறேன். இப்போ இதில் ஒரு காட்டன் டவலு எடுத்து தண்ணியில் நல்லா டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி இது பண்ணி நல்லா இப்படி ஸ்டீம் கொடுத்துக்கலாம் முகத்துக்கு. நான் இந்த மாதிரி தான் நான் ஸ்டீம் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்டீம் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ என்கிட்ட ஸ்டீம் இல்லாததுக்கு நான் இந்த அளவுக்கு இப்படி எடுத்துக்கிறேன். நான் இப்போ நம்ம முகத்தில் இருக்கிறது ஃபுல்லாக அந்த ஸ்டீம் கொடுக்கும். நம்ம முகத்தில் இருக்கிறதெல்லாம் ஃபுல் நம்மளுக்கு கிளியர் ஆகுது. இந்த அழுக்கு என்னென்ன இருக்குது இந்த ஸ்டீம் எடுத்துக்கினா நம்ம முகம் அவ்வளோ ப்ரைட்னஸாக கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்டீம் எடுத்தாச்சு. முகத்தில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. எவ்வளோ சூடு வேணும் அந்த அளவுக்கு நீங்கள் காட்டன் டவலில் இப்படி ஸ்டீம் எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கின மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்டீம் அடுத்து நம்ம முகம் வந்து ஃபுல் நல்லா ட்ரையாக இருக்கணும். பச்சை பால் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை பால் எடுத்துன்னு இருக்கிறேன். இதில் இந்த மாதிரி காட்டன் எடுத்து இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அப்படியே இந்த காட்டனில் இப்படி அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஏன் பச்சை பாலில் அப்ளை பண்ணுறேன்னா, காய்ச்சின பாலில் பச்சை பாலில் இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிட்டு வாங்க. அப்ளை பண்ணும் போது நம்ம முகத்தில் இன்னும் இருக்கிற அந்த கொஞ்சம் இருக்கிற அந்த அழுக்கு ஏதாவது இருந்துச்சுனால இந்த பால் நம்மளுக்கு நல்லா கிளியர்னஸ் கொடுக்குது, நல்லா பிரைட்னஸை பண்ணி கொடுக்குது. அதனால் பால் எடுத்து வேறு அங்கங்கே இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் உங்கள் முகத்தில் அந்த பால் அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லு கழுத்துக்கு வேண்டால் கூட நீங்கள் இந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நம்ம பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆயிட்ட பிறகு அதே காட்டனில் லைட்டாக இப்படி அங்கங்கே இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் பால் இப்படி தொட்டுட்டு லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே ஒரு 5 நிமிஷம் இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. எங்கெங்கே நம்ம ஃபுல் அப்ளை பண்ணிக்கிறோம் பால், உங்களுக்கு வேண்டாம் இந்த கழுத்து பூரா கூட நீங்கள் போட்டு இப்படி ஃபுல்லு நெக்கு வரைக்கும் நீங்கள் போட்டு இப்படி இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே வரணும். ஆனால் அந்த காட்டனில் பால் இருக்கணும். பால் இல்லாத வேறு இந்த காட்டனை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பாலை தொட்டுக்கோங்க. தொட்டுக்குன்னு லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. இந்த கண், இந்த மூக்கு, இந்த கண் ஓரம், இந்த மாதிரி எல்லாம், இந்த லிப்பு இதெல்லாம் இப்படி ஃபுல்லு நம்ம ஃபேஸு இந்த கழுத்தெல்லாம் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தோம்னா இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுடுங்க. 5 நிமிஷம் கழித்து இது ஒரு காட்டன் டவல் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்து இப்போ டிஷ்யூ பேப்பரில் காட்டன் டவல் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் அதிலே பார்க்கலாம் எவ்வளோ மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் ஃபுல்லாக இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த பாலெல்லாம் இந்த மாதிரி இப்படி எடுத்துடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஃபுல்லு இதில் நல்லா அழுக்கு இருக்கிறதெல்லாம் கிளியர் ஆகிடும். நம்ம ஸ்கின்னும் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். அடுத்து நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்டெப் வந்து 3வது ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு இப்போ பாலில் நம்ம ஃபுல்லு நம்ம ஃபேஸை கிளியர் பண்ணிட்டோம். அடுத்து தேர்ட் ஸ்டெப் வந்து அதே காய்ச்சாத பால் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஜாஸ்தி வேண்டாம். தேர்ட் ஸ்டெப் வந்து 1 டீஸ்பூனுக்கு பால் எடுத்துக்கிட்டேன். உளுந்து வந்து நான் அரைச்சி ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் கழுவிட்டு காய வச்சு அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஜெலிக்காமல் எடுத்து வைக்காதீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டுருக்கிறேன். ஏன்னா அப்பப்போ நம்மளுக்கு ஃபேஸ் பேக்கோ ஏதாவது பண்ணுறது நமக்கு தேவைப்படும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து தேன், டாபர் ஹனி
இது வந்துட்டு ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கூட வேண்டாம், ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு ஹனி போட்டுக்கலாம். ஹனி இந்த காலி ஆயிடுச்சு, அதனால தான் நான் புது பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்துக்கிறேன். இது நல்லா பியூர் நேச்சுரலான ஹனி. இது இந்த மாதிரி டாபர் ஹனி. இது ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு போடுறேன். ஏன்னா நம்ம வேறு ஸ்கின்னுக்கு போடுறோம் இல்லைங்களா, அதனால ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு நான் ஹனி சேர்த்துக்கிறேன். அடுத்து இன்னொரு பொருள் நம்ம இதில் சேர்க்குறது முக்கியமான பொருள் சந்தனம். இந்த மளிகை கடையில் நம்மளுக்கு கிடைக்கும் சந்தனம். வைங்க இந்த மாதிரி சந்தனம் இப்போ நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சந்தனம் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு. இப்போ பால், பச்சை பாலும், உளுந்து, சந்தனம், டாபர் ஹனி, இது 4 பொருளை நம்ம ஸ்கின்னை அவ்வளோ ஒரு சூப்பராக பிரைட் பண்ணி கொடுக்கும். நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னாக்கா இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் அது கொஞ்சம் ட்ரை ஆகும்போது உங்கள் ஃபேஸை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் தண்ணியிலேயே. அவ்வளோ ஒரு சூப்பரான நம்மளுக்கு ஸ்கின் ரொம்ப நல்லா பிரைட்டாக நல்லா அழகாக கொடுக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் உளுந்து எடுத்துக்கிறேன். சந்தனம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் போட்டுக்கோங்க. ஏன்னா ஜாஸ்தி வேண்டாம். நான் இந்த மாதிரி செஞ்சு நான் என் முகத்துக்கு அப்ளை பண்ணிகிட்டே தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணின்னு இருக்கிறேன். இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி இது 4 பொருளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஸ்கின் நல்லா க்ளோ கொடுக்கும், நல்லா ஷைனிங்காக நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம முகத்தை கழுவிட்டு ஸ்டீம் எடுத்துக்கணும். அடுத்து பால், பச்சை பாலில் காட்டனை வச்சு நம்ம ஸ்கின்னுக்கு லைட்டாக ஒரு சின்ன மசாஜ் மாதிரி ரொட்டேட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் இந்த மாதிரி ஜஸ்ட் இது அப்படியே நீங்கள் எதுவுமே மசாஜ் எதுவுமே பண்ணாதீங்க, லைட்டாக நீங்கள் இதை அப்ளை பண்ணி விட்டாலும் போதும். உங்களுக்கு கழுத்துக்கு வேண்டால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கழுத்துக்கு போடல, வேறு ஃபேஸ்க்கு மட்டும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி 3 ஸ்டெப்பு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஸ்கின் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் போகிற மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், எவ்வளோ ஒரு பிரைட்னஸாக இருக்கும், சூப்பரான லுக் இருக்கும். நம்ம பியூட்டி பார்லருக்கு போயிட்டு மேக்கப் பண்ணிவிட்டு போகிற நேரம் நம்ம வீட்டில் இருக்க பொருளே வச்சு இந்த மாதிரி நம்ம சூப்பரான டிப்ஸ் ரெடி பண்ணி நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு பார்லரு தேவையில்லை. இது எனக்கு நல்லா சூப்பரான ரிசல்ட்டு கிடச்சிருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கண்ணுக்கு, இந்த கண்ணு ஓரம் இங்கே எல்லாம் அந்த ரிங்கிள்ஸ் இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு அந்த ரிங்கிள்ஸ் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் இப்போ நீங்கள் ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆகும்போது நீங்கள் உங்கள் முகத்தை கழுவிக்கலாம் நார்மல் தண்ணியில். உங்கள்கிட்ட ப்ரெஷ் இருந்தாலும் நீங்கள் ப்ரெஷ்ஷில் போட்டுக்கலாம். இது நம்ம கையில் போடுறதுனால நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் கையிலே நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு நெக்குக்கு வந்தால் கூட நீங்கள் நெக்குக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது நான் அப்ளை பண்ணி ஆயிடுச்சு. இப்போ இது ட்ரை ஆகிற வரைக்கும் நான் ஃபுல் சைலண்டில் தான் இருக்குவேன். ஏன்னா நம்ம இது போட்டுருக்கோம், இது டைட் கொடுக்கும்போது அந்த சந்தனெல்லாம் நம்ம இந்த ஓரெல்லாம் நம்மளுக்கு அந்த ரிங்கிள்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா அது இன்னும் ஜாஸ்தி ஆகும். அதனால இப்போ நான் சைலண்ட்டாக ஒரு 10 மினிட்ஸ் அது ட்ரை ஆகிற வரைக்கும், ட்ரை ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது நான் வாஷ் பண்ணிவிடுவேன் ஃபேஸ். அந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இது போட்டு ஒரு 10 நிமிஷம் சைலண்ட்டாக இருங்க. 10 நிமிஷம் கழிச்சு நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் என் ஃபேஸ் எவ்வளோ ப்ரைட்னஸாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ என் ஸ்கின் நல்லா ட்ரை ஆகுது. இப்போ நான் போய் வாஷ் பண்ணிவிட்டு நான் காட்டும் போது ஸ்டார்டிங்கே என் முகம் எப்படி இருந்துச்சு, அப்புறமா ஸ்டீம் எடுத்த பிறகு எவ்வளோ கிளியர் ஆச்சு, பால் நம்ம அது செகண்ட் ஸ்டெப்பு பால் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் எவ்வளோ பிரைட்னஸ் கொடுத்துச்சு. இப்போ அடுத்து இந்த ஸ்டெப்பை நம்ம தேர்ட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணும்போது இதில் எவ்வளோ சூப்பரான ஒரு பிரைட்னஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன். பாருங்கள், என் முகத்தை கழுவிட்டு வந்துட்டேன். இவ்வளோ பிரைட்னஸாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும்.
இருக்கும். அது இல்லாமல் சந்தனமோ உளுந்தோ வந்து நார்மல் நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டாலும் நம்மளுக்கு சூப்பரான பிரைட்னஸ் கொடுக்கும். அதனால இதில் ஹனி வேறு போட்டு இது பால். இது நல்லா நம்மளுக்கு ஸ்கின்னு சாஃப்ட்னஸாக நல்லா பிரைட்டாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, சூப்பர் ரிசல்ட்டு கிடைக்கும். எனக்கு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது நான் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரைட் இருக்குது, ஷைனிங், நல்லா சாஃப்ட்னஸாக இருக்குது. ஸ்கின்னு ரஃப்பாக கூட இல்லை. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதோட டிஃப்ரெண்ட் என்னன்னு தெரியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.